ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சண்டே ஸ்பெஷல் அதாவது நான்வெஜ் லஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம். ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேங்க. பெரிய சைஸ் வெங்காயம் இது வந்து சிக்கன் சிந்தாமணி பண்ணுறதுக்காக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 3 பெரிய சைஸ் வெங்காயங்க, அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எறா தொக்குக்கு தக்காளியும் பார்த்தீங்கன்னாக்கா 3 பெரிய சைஸ் தக்காளிங்க. பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்காங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா 1.5 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. நிறைய தேவைப்படும் கருவேப்பிலை அதுக்காக. இதை வந்துட்டு நம்ம சிக்கன் சிந்தாமணியில் நிறைய போடுவோம் லாஸ்ட்டாக, அதுக்காக தான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் வந்து மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது காம்போடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொத்தமல்லி தழைலாம் ரசத்துக்கு போடுறதுக்காக காம்பு தனியாக தழை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தழை வந்து நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், காம்பை வந்துட்டு நம்ம ரசத்தில் போட்டுக்கலாம், அதுக்காக தான். இப்போ இதில் வந்துட்டு மேலே இருக்கு இல்லைங்களா ஒரு 4 தக்காளி, அது வந்துட்டு ஒரு அரை தக்காளி இருக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஊற வச்சோம்ல ரசத்துக்கு, அந்த புளி கூட நான் போட்டுக்கிறேங்க. என்னதான் நம்ம தாளிக்கும் போது கருவேப்பிலை ரசத்தில் போட்டாலும் கூட இந்த மாதிரி பச்சையாக போடும்போது தான் ரொம்ப நல்லா இருக்கும் அதோட ஃப்ளேவரு. அதே மாதிரி காம்பெல்லாம் கூட போடுவாங்கங்க, கருவேப்பிலையோட காம்பெல்லாம். இப்போ வந்துட்டு இந்த காம்பு எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னால கொத்தமல்லியில் அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா புளி கூட நல்லா மசிச்சுக்கலாங்க. இன்றைக்கி வந்து ரசத்துக்கு வந்து நான் மசாலா அரைக்கிற போகிறது இல்லைங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு சீரகம், மிளகு இதெல்லாமே ரச பவுடர்னு சொல்லிட்டு ஒன்று வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா காம்பு அதெல்லாம் நல்லா அப்படியே நசிச்சிடலாங்க. அது பாருங்கள், நம்ம அந்த மாதிரி கரைக்கும் போதே நல்ல ஸ்மெல் வருது. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி காம்பு, இதோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப நல்லா வருதுங்க. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. பெருங்காயம் வந்து தாளிக்கும் போது பெருங்காய பவுடர் போட்டுக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். இப்போ சாப்பாடு வெந்துருச்சுங்க, அதை வடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சாப்பாடை இறக்கிட்டு 2 முட்டை வேக வச்சுக்கலாங்க, அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ரசத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நான் ரச பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னலைங்க, அது இதுதான். ஒரு குட்டி ஸ்பூனில் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பவுடர் போட்டுக்கிறேங்க. போதும், கரெக்டாக இருக்கும். பூண்டு வந்துட்டு நல்லா ஒரு 5-6 பல் பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். போதும் இந்த அளவுக்கு கரைச்சது. இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க லாஸ்ட்டாக. அதையும் போட்டு நல்லா ஒரு கலக்கிடலாம். நல்லா கரைச்சிட்டோங்க ரசம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ எறா பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 180 ரூபாய் எறாங்க. பெரிய பெரிய எறா. இதை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு அந்த நடுவில் இருக்கும்ல கருப்பு கலரில், அதெல்லாம் எடுத்துட்டு மஞ்சத்தூள், எலுமிச்சை பழம்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. எறா தொக்குக்கு அது. சிக்கன் பார்த்தீங்கன்னாக்கா இது அளவுலாம் எவ்வளோன்னு தெரியலங்க, 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நாங்கள் 2 பேருக்கு தான் செய்கிறேன், அதுக்காக. 150லேருந்து 200 கிராம் இருக்குங்க. இதையும் நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சிக்கன் சிந்தாமணிக்கு போன் இருக்காது, வெறும் குட்டி குட்டி பீஸ் சதையாக தான் இருக்கும். அதுவும் இருக்கட்டும், நம்ம செய்யும்போது ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். இப்போ ரசம் தாளிச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு கடாய் வச்சுருக்கேங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கிறேங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். ஒரு பெரட்டி ரசத்தில் நம்ம கொட்டிடலாம்.
ரசம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்லங்க, அதில் நான் தாளிச்சதை போட்டுக்கிறேன். இப்போ ரசம் நல்லா ஸ்டவ் பற்ற வச்சு ரசத்தை வந்து கொதிக்க வச்சிடலாம். ரசம் ஒரு கொதி வரட்டுங்க, இப்படியே இருக்கட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிட்டேங்க. இப்போ சிக்கன் சிந்தாமணி செய்ய போகிறேன். அதுக்கு வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். ரசம் வந்து ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ இதில் நான் ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இந்த சைடு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 7லேருந்து 8 காஞ்ச மிளகாங்க, வரமிளகான்னு சொல்லுவோம்ல அது. விதையெல்லாம் நல்லா உளுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் விதையெல்லாம் எடுத்துட்டேன். வெறும் அந்த மிளகாவோட ஸ்கின் மட்டும்தான் இருக்குது. போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுலேயே தான் சிக்கன் வந்துட்டு வேகணும். அந்த சாறு அந்த காரம்லாம் ஏறணும். அந்த அளவுக்கு காரம் இருந்தால் போதும். இப்போ பச்சை மிளகா, ஒரு சின்ன பச்சை மிளகாவை நாலாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்ல பெரிய சைஸ் வெங்காயங்க, அதை வந்துட்டு நல்லா ஒரு 1லேருந்து 1.5 இருக்கும், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் சிந்தாமணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு சின்ன வெங்காயம் அன்னைக்கு வீட்டில் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயத்தில் செய்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக செய்கிறீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 60% வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த இஞ்சி பூண்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேஸ்ட்டாக போடாமல் நச்சு போட்டிங்கன்னா அது இன்னுமே நல்லாயிருக்குங்க. ஃப்ளேவர் ரொம்ப ஹெவியாக இருக்கும், நல்லாயிருக்கும். கல் உப்பு போட்டுக்கிட்டேன் ஆஸ் யூஷுவல், இஞ்சி பூண்டு விழுது போட்டவனே எப்பவும் போல். இப்போ நல்லா பெரட்டிட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேங்க. சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இப்போ சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க. சிக்கன் சிந்தாமணி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வெள்ளையாக தாங்க இருக்கணும். சரி இருந்தாலும் மஞ்சத்தூள் போடாமல் செய்ய எனக்கு பிடிக்கல, அதனால் நான் எப்போவுமே எல்லாத்துலேயும் மஞ்சத்தூள் சேர்த்துப்பேன். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கல் உப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆல்ரெடியே நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் விடலாம். பாருங்கள், தண்ணிலாம் நம்ம எதுவுமே ஊற்றலை, அந்த சிக்கனில் இருந்த தண்ணியே எவ்வளோ வெளியே வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி வெங்காயமும் பார்த்திங்கனாக்கா நல்லா வெந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வெங்காயம் வர அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ திருப்பியும் ஒரு 2 பெரட்டி விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு மூடிடலாங்க. இது இந்த தண்ணி, அந்த எண்ணெய், அந்த காரம் அதுலேயே தாங்க இதுவாகணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தாங்க இருக்கும். நல்லா வெந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, வெங்காயமும் போட்டதே தெரியல, நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. இது கண்டிப்பாக எலுமிச்சை பழம் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் விடணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு இப்போ நம்ம பச்சையாக எடுத்து வச்சுருக்கோம்ல கருவேப்பிலை, அதை நல்லா எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ இதில் பெரட்டும் போது நல்ல மணமாக இருக்கும், சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க. அதனால தான் இந்த ஸ்டேஜ்லேயும் ஆட் பண்ணுறேன் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாவும் ஒன்று நான் போட்டிருக்கேன். கொத்தமல்லி தலையே கிள்ளி போட்டு நல்லா 2 பெரட்டிடலாங்க. இந்த கருவேப்பிலை, இப்போ எலுமிச்சப்பழம்லாம் விட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஓரளவுக்கு பெரட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஸ்டவ் நிப்பாட்டிடலாங்க. இப்போ இறால் தொக்குக்கு ரெடி பண்ணலாங்க. அதுக்கு பெரிய கடாய் வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டை லவங்கம்லாம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப ஹெவியாக இருக்கும் மசாலா, அதுக்காக நான் சேர்க்கலை. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணிக்கிறேங்க.
ஏன்னா இறால் வந்துட்டு வாயுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ கூடவே நான் வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு அடி பிடிக்காமல் இருக்கணும் அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உப்பு போட்டதுக்கும் அதுக்கும் தண்ணி விடும். அதனால் நமக்கு இஞ்சி பூண்டு விழுது, இந்த வெங்காயம் அடி பிடிக்காது. நல்லா பிரட்டிக்கலாங்க. வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70% வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா பிரட்டிக்கலாங்க. இப்போ தக்காளி இன்னும் நல்லா வதங்கிறதுக்காக இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். கல் உப்பு தான் போடுறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பிரட்டிக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா கரண்டிலேயே அப்படியே மசிச்சு நீங்கள் கிளறும் போதே அது சீக்கிரமாக நமக்கு வதங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே தக்காளி வெங்காயம் எல்லாம் மசிஞ்சிருச்சு. குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடருங்க. இது வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா நம்ம பிரட்டிக்கலாங்க. இப்போ அந்த மிளகாய் தூள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு ஒரு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3லேருந்து 4 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னாக்கா அதில் நல்லா நீர் விட்டுருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறாலை போட்டுக்கலாம். ஏன் நம்ம முதல்லையே போடலை அப்படின்னாக்கா, அந்த மிளகாய் தூளோட வாசம் அதெல்லாமே வந்துட்டு அப்படியே அந்த இறாலில் இதுவாக்கியும். அதுக்காக தான் கொஞ்சம் அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா நம்ம இறால் சேர்க்குறோம். இப்போ நல்லா சேர்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னாக்கா இறால் வந்துட்டு சப்புனே இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. இப்போ இதில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே இந்த தொக்குலேயே மூடி போட்டு வச்சு வேக வச்சோம்னா இறால் வந்து சுருண்டுக்கும். இப்போ நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்சியையும் வாஷ் பண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணியும் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப தண்ணியாக வேண்டாங்க. நல்லா ஒரு செமி கிரேவியாக இருந்தால் போதும். அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு செக் பண்ணி பார்த்ததுல உப்பு, காரம் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இறாலும் வந்து ஒரு 80% வெந்துருச்சு இறால். திருப்பியும் ஒரு நல்லா கலரிடலாம். ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னா அடி பிடிச்சிரும், அதுக்காக தான். ஒரு 2 பிரட்டிட்டு திருப்பியும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம மூடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலையை தூவி ஒரு பிரட்டிட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. இது ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ கரெக்டாக 4லேருந்து 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி இருக்கு. நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, வேக வச்ச முட்டை இருக்குல்லங்க, அதை வந்து கத்தி வச்சு ஒரு 2 கீறு போட்டு இதில் போட்டுக்கிறேங்க. அப்போ இந்த மசாலாலாம் அதில் இறங்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தொக்கும் நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. முட்டையை இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பியும் லெட் போட்டு மூடிட்டு நான் ஸ்டவ் நிப்பாட்டிடுறேன். அவ்வளோதான், போதும். எல்லாமே நல்லாவே வெந்து சூப்பராக வந்துருச்சுங்க. நல்லா கரெக்டாக இருக்கும். நம்ம சூப்பரான சண்டே லன்ச் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு சின்ன பவுலில் சாப்பாடு வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வீட்டில் மாம்பழம் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். தொக்கு நம்ம பண்ண இறால் தொக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரசம் ஊற்றிக்கிறேங்க. சிக்கன் சிந்தாமணி செஞ்சேன்லங்க, அதை வந்துட்டு ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கிறேன். அப்புறம் பாயில் பண்ணி தொக்கில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த முட்டையை இப்படி வச்சுக்கிறேன் நான். மேலே கொஞ்சமாக இது தொக்கு போட்டுக்கிறேன். ரொம்பவே சூப்பரான
லஞ்ச் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இது ரொம்பவே சிம்பிளும் கூட, டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த வீடியோவையும் பாருங்கள்.